செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனியன் சமோசா செய்யறதுக்கு நாம முதல்ல அதுக்கு தேவையான மாவை பிசைஞ்சுக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 300 கிராம் இருக்கு. அடுத்ததா 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 75 கிராம் இருக்கும். அடுத்ததா 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையும் ஒரு பவுல்ல போட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கலாம். மாவை எல்லாம் இப்ப சேர்த்தாச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து வச்சிருக்கேன். இதை இந்த மாதிரி கையில தேய்ச்சிட்டு இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஃப்ளேவர் நம்ம சமோசாவுக்கு நல்ல வாசனை தரும். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கலன்னா ஆட் பண்ண வேண்டாம். இப்போ மாவு பிசைய தேவையான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்க, நான் வந்து மாவை நல்லா பிசைஞ்சிருக்கேன். இப்போ இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாவை ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை இப்போ ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். 2 பொடியாக கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாயை இதில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுல 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. நாம மசாலா சேர்க்கும் போது ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுல நம்ம ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணி எடுத்து வச்ச கொத்தமல்லியை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதே சூட்டுல நாம பொடி பண்ணி எடுத்து வச்ச பொட்டுக்கடலையை இதுல சேர்த்துக்கலாம். இந்த மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நம்மளோட ஃபில்லிங் வந்து கமன்னு அருமையான வாசனையா இருக்கும். இந்த ஃபில்லிங்கை இந்த மாதிரி ஒரு பவுல்ல போட்டு அப்படியே எடுத்து வச்சிருங்க. இப்போ கிட்டத்தட்ட 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. நம்மளோட பிசைஞ்ச மாவு இப்போ ரொம்ப சாஃப்டா இருக்கு. இந்த டைம்ல நாம இதை சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, நான் வந்து எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சிருக்கேன். இந்த உருண்டைய நாம ஒர்க்கிங் ஏரியாவில் மெல்லிசா பெரிய சப்பாத்தி அளவுக்கு தேய்க்க போறோம். பாருங்க, இந்த மாதிரி தேய்ச்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இது மேல விட்டுட்டு சப்பாத்தியோட எல்லா இடத்துலயும் கையை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேல இன்னொரு சப்பாத்தியை அழகா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு மேல திரும்பவும் கொஞ்சம் எண்ணெயை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 5 சப்பாத்தி போல அழகா இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. பாருங்க, நான் வந்து இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஒன்றுக்கு மேலே இன்னொன்னா சப்பாத்தி அடுக்கி வச்சிருக்கேன். இப்போ இந்த சப்பாத்தி பஞ்சை நாம ஒரு ஸ்கொயர் ஷேப்ல வெட்டிக்கலாம். சப்பாத்தியை ஸ்கொயர் ஷேப்ல வெட்டியாச்சு. இப்போ நாம ரெடி பண்ணி வச்ச இந்த சப்பாத்தியை ஒரு தவா மேல போட்டுட்டு லேசா 2 பக்கமும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, 2 பக்கமும் லேசா தவால ஹீட் பண்ணி எடுத்தாச்சு. நாம ரெடி பண்ணி வச்ச இந்த சப்பாத்தியை 3ஆ டிவைட் பண்ணிக்கலாம். பாருங்க, எவ்வளவு சூப்பரா லேயரா சமோசா ஷீட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஷீட்ஸ் வந்து ரொம்ப டெலிகேட்டா தின்னா இருக்கும். அதனால கேர்ஃபுல்லா கிழியாம நம்ம ஃபில்லிங்கை இதுக்குள்ள வச்சுக்கலாம். இப்போ ஒரு கப்ல 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட் வந்து நாம சமோசாவோட சைட்ல ஒட்டுறதுக்காக யூஸ் பண்ண போறோம். நம்ம ரெடி பண்ணி வச்ச சமோசா ஷீட்ல இருந்து ஒரு ஷீட்டை எடுத்துக்கலாம். இந்த ஷீட்டை ட்ரையாங்கிள் ஷேப்ல மடிச்சிட்டு உள்ள மசாலாவை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்னர்ஸை நாம ரெடி பண்ணி வச்ச மைதா பேஸ்ட்டை வச்சு நல்லா ஒட்டி விட்டுக்கலாம். கார்னர்ஸை இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மசாலா வெளியில வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லா ஷீட்ஸையும் மசாலாவில் ஸ்டஃப் பண்ணி சின்ன சின்ன சமோசாவா ரெடி பண்ணிக்கலாம். இந்த சமோசாவை பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இப்போ பொரிக்க ரெடியா இருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சமோசாவை ஒவ்வொன்றா மெதுவா இதுக்குள்ள போட்டுக்கலாம். சமோசா வந்து 2 பக்கமும் பொன்னிறமா ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். சமோசா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எண்ணெயில இருந்து வெளியில எடுத்துக்கலாம். இந்த சமோசா வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கல, ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு. இதோட நிறுத்தாம இது மேல கொஞ்சம் பொரிச்ச கருவேப்பிலையை போட்டா இன்னும் நல்லா இருக்கும். நம்ம பொரிச்ச அதே எண்ணெயில கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இப்போ இதை சமோசா மேல போட்டுக்கலாம். நம்மளோட ஆனியன் சமோசா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங்.